TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உரை நிகழ்த்திய போது நாட்டின் சில பகுதிகளில் மக்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு உள்ளனர். சீனாவுக்கு பயணமானார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ. ராஜபக்ஷாக்களின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சார்பில் தெரிவான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எம்பிக்கள் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க முடிவு. தேர்தல்களை ஒத்திவைப்பதற்கு அரசியலமைப்புக்கு புறம்பாக அரசாங்கம் ஒருபோதும் செயற்படாது என்கிறார் பிரசன்ன ரணதுங்க. இலங்கையில் வீதி விபத்துக்களில் சிக்கி மரணமடைபவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. இந்திய லோக்சபாவின் சபாநாயகராக ஓம் பிர்லா 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது டிபிசியின் மாலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலவரம் மற்றும் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு முன்னேற்றம் குறித்து நேற்று இரவு நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உரை நிகழ்த்திய போது இலங்கையின் சில பகுதிகளில் மக்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். ஐக்கிய தேசிய கட்சியின் ஏற்பாட்டில் சில நகரங்களில் பட்டாசு வெடித்தும் ரபான் அடித்தும் பால்சோர் வழங்கியும் மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஆரம்பத்தில் இருந்தே பிரச்சனையை புரிந்து கொண்டு நடைமுறை தீர்வுகளை வழங்கிய வழிகாட்டிய எண்ணுடன் நாட்டை முன்னேற்றுவீர்களா அல்லது பாதையை மாற்றுவீர்களா என்று ஜனாதிபதி தனது உரையில் நாட்டு மக்களை கேட்டுக்கொண்டிருந்தார். சீனா உட்பட இருதரப்பு கடன் வழங்குநர்களுடன் கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கையை செய்து கொள்வதில் அரசாங்கம் வெற்றி கண்டிருக்கிறது என்று தனது உரையில் குறிப்பிட்ட ஜனாதிபதி, நாடு பெற்றிருக்கும் கடன்களை தவணைகளாக திருப்பிச் செலுத்துவதை 2028ஆம் ஆண்டு வரை தாமதிக்க முடியும் என்று கூறினார். அத்துடன் கடன்களை திருப்பிச் செலுத்தும் போது 2043ஆம் ஆண்டு வரை சலுகை நிபந்தனைகளின் அடிப்படையில் அதனை செய்யவும் இணக்கம் காணப்பட்டிருக்கிறது என்றும் நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி கூறினார். சீனாவுக்கு பயணமானார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ. 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று வியாழக்கிழமை காலை சீனாவுக்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அங்கு தங்கியிருக்கும் போது சீன பிரதமர் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் ஆகியோரை சந்தித்து பேச உள்ளார். ராஜபக்ஷாக்களின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சார்பில் தெரிவான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எம்பிக்களும் புதிய கூட்டணி ஒன்று அமைக்கப்படும் அமைப்பின் எம்பிக்களும் நாளை மறுதினம் சனிக்கிழமை வெள்ளவாயவில் அரசியல் பொதுக்கூட்டம் ஒன்றை நடத்துகிறார்கள். இவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்காவை ஆதரிக்க முடிவெடுத்திருக்கிறார்கள். ராஜாங்க அமைச்சர் ஜகத் புஷ்பகுமாரவினால் செயற்பாடு செய்யப்படும் இந்த கூட்டம் சுதந்திர கட்சியின் தலைவராக அமைச்சர் நிமால் சிறிபாலடி சில்வாவை கட்சியின் நிறைவேற்றுக்குழு தெரிவு செய்த பிறகு நடத்தப்படும் 1வது பொதுக்கூட்டமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல்களை ஒத்திவைப்பதற்கு அரசியல் அமைப்புக்கு புறம்பாக அரசாங்கம் ஒருபோதும் செயற்படாது. நிலையான அரசாங்கத்தை அமைப்பதற்கு அரசியல் அமைப்பு ஏற்பாடுகளின் பிரகாரம் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும். அடுத்த வருடம் பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் என்று வீடமைப்பு நகர அபிவிருத்தி அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க கூறினார். 2 வருடங்களுக்கு முன்னர் உறுதிப்பாடின்றி இருந்த நாட்டை தற்போதைய ஜனாதிபதியினால் உறுதிப்பாடான நிலைக்கு கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. அதனால் மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர் என்று குறிப்பிட்ட ரணதுங்க, அரசாங்க சேவையில் உள்ளவர்களின் சம்பள முரண்பாடுகள் காரணமாக போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு குழுவை அமைத்து 3 மாதங்களுக்குள் அறிக்கை தருமாறு அரசாங்கம் என்னிடம் கேட்டிருக்கிறது. 2025 ஜனவரிக்குள் சம்பள முரண்பாட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்க அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது என்று நேற்று செய்தியாளர்கள் மாநாட்டில் ரணதுங்க கூறினார். இலங்கையில் வீதி விபத்துக்களில் சிக்கி மரணமடைபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தினமும் வீதி விபத்துக்களில் குறைந்தது 7 பேர் மரணமடைகிறார்கள் என்று பிரதி பொலிஸ் மா அதிபர் இந்திக கப்புகொட நேற்று கொழும்பில் செய்தியாளர்கள் மாநாட்டில் கூறினார். இவ்வாறு வீதி விபத்துக்கள் அதிகரிப்பதற்கு முக்கியமான காரணம் சாரதிகள் மதுபோதையில் வாகனங்களை ஓட்டுவதேயாகும். மோட்டார் சைக்கிள் விபத்துக்களிலேயே அநேக மாணவர்கள் பலியாகிறார்கள் என்றும் அவர் சொன்னார்.
ஒரே பாலின உறவு முறையை தண்டனை சட்டக்கோவையின் கீழ் குற்றச்செயலாக கருதும் தற்போதைய நடைமுறையை மாற்றியமைப்பதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் தொலவத்த சபையில் சமர்ப்பித்திருக்கும் தனிநபர் சட்டமூலத்தை தங்கள் கட்சி ஆதரிக்கும் என்று தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரிய கூறினார். இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன் பிடித்தமைக்காகவும் கடற்படை வீரர் ஒருவருக்கு மரணம் விளைவித்தமைக்காகவும் 10 இந்திய மீனவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுப்பதற்காக போலீஸ் திணைக்களம் மல்லாகம் நீதிமன்றத்தில் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது. இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடித்தமை, கடற்படை வீரருக்கு மரணம் விளைவித்தமை, கடற்படையின் உடைமைகளுக்கு சேதம் விளைவித்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளை இவ்வார முற்பகுதியில் வடக்கு கடலில் கைதான 10 இந்திய மீனவர்களும் எதிர்நோக்குகிறார்கள். இந்திய லோக்சபாவின் சபாநாயகராக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த ஓம் பிர்லா 2வது முறையாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். லோக்சபாவில் நேற்று காலை இடம்பெற்ற குரல் வாக்கெடுப்பில் ஓம் பிர்லா சபாநாயகராக தெரிவானதாக இடைக்கால சபாநாயகர் பைத்ருஹரி மகதாப் தெரிவித்தார். இதன் மூலம் சுதந்திரத்துக்கு பிறகு 4வது முறையாக தேர்தல் மூலம் லோக்சபா சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. லோக்சபா சபாநாயகரை வழக்கம் போன்று ஏகமனதாக தெரிவு செய்யும் வகையில் எதிர்க்கட்சிகளின் இந்திய கூட்டணி தலைவர்களுடனான பாரதிய ஜனதா மூத்த அமைச்சர்களுடன் செவ்வாய்க்கிழமை மேற்கொண்ட ஆலோசனையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் நடத்துவது அவசியமானது. தேசிய ஜனநாயக கூட்டணி தரப்பில் 3 முறை எம்பியாக தெரிவான ஓம் பிர்லாவும், இந்தியா கூட்டணி தரப்பில் 8 முறை எம்பியாக தெரிவான கொடிக்குன்னில் சுரேஷும் வேட்பாளராக நிறுத்தப்பட்டனர். இந்தியாவின் பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி 18வது லோக்சபாவில் எதிர்க்கட்சி தலைவராக பதவி வகிக்கவிருக்கிறார். அவரை தங்களது பாராளுமன்ற குழுவின் தலைவராக இந்திய கூட்டணி எம்பிக்கள் தெரிவு செய்ததை அறிவிக்கும் கடிதம் இடைக்கால சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. 2014 பொதுத் தேர்தலிலும் 2019 பொதுத் தேர்தலிலும் லோக்சபாவில் பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை வகிப்பதற்கு போதுமான ஆசனங்களை காங்கிரஸ் கைப்பற்றவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.